Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் தேர்ட் ப்ராப்ளம் டு கெஸ் அண்ட் இண்டீஜர் நம்பர் இன் ரேஞ்ச் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லா டாப்பிக்குமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸில் 2 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். இது தேர்ட் ப்ரோக்ராம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம் என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம நார்மலாக விளையாடுவோம்ல, 10க்குள்ள ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க, 50க்குள்ள ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைலாம் விளையாடுவோம்ல, அந்த கேம் தான் இந்த கேம். டு கெஸ் அண்ட் இண்டீஜர் நம்பர் என்ன ரேஞ்ச் ப்ராப்ளம். அதாவது ஆல்ரெடி ஒரு ரேஞ்ச் கொடுத்துருவோம். அதான் நம்ம சொல்கிறப்பே சொல்லுவோம்ல, 10க்குள்ள எண்ணிக்கோங்க, 50க்குள்ள நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்க ஒரு நம்பரை நினைக்க சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ப்ராப்ளம். டு கெஸ் அண்ட் இண்டீஜர் நம்பர் என்ன ரேஞ்ச் ப்ராப்ளம் அப்படின்றது. அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டீஜர் கெஸ் பண்ணணும். டு கெஸ் அண்ட் இண்டீஜர் ஃபர்ஸ்ட் செட்ன நம்பர் என்ன ரேஞ்சஸ் ஹிடன். ஓகேவா, அந்த என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்களோ, இப்போ 0 to 100, 0 to 10, 0 to 50, 0 to 20னா அந்த செட் ரேஞ்சுக்குள்ள இருக்க ஒரு நம்பரை கெஸ் பண்ணி வச்சுக்கணும் இண்டீஜரை. ஓகேவா, கெட் த கெஸ் ஃப்ரம் த யூசர் அண்ட் செக் இட் தே ஆர் சேம். இப்போ நான் வந்து ஒன்று வந்து நினச்சிட்டேன். இப்போ வந்து யூசர் கிட்ட, அதாவது நான் வந்து நினைக்க சொல்கிறேன். நான் ஒரு இண்டீஜர் நினச்சி வச்சுட்டேன். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், 10க்குள்ள ஒரு நம்பர் வந்து நான் நினச்சிருக்கேன், அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ கெட் த கெஸ் ஃப்ரம் த யூசர். நான் என்ன நினச்சிருப்பேன் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ அதை சொல்கிறேன். அதுவும் நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதும் நீங்கள் நினச்சதும் சேமாக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். அப்படி சேமாக இருந்துச்சு, நான் வந்து கெஸ் பண்ணி வச்சிருக்கிறதும் நீங்கள் வந்து அதை கெஸ் பண்ணி சொன்னதுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் அக்கார்டிங் த ரிசல்ட். ஓகேவா, என்ன இருக்குமோ அதை நான் பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். இவ்வளவு தான் கேம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ அல்காரிதம் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இஃப் எல்ஸ் கண்டிஷன் மட்டும் தானே. கரெக்டாக இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ், அவ்வளோதானே. அப்போது கண்டிஷனில் எனக்கு வந்துடும். அப்போவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி கேமுக்கு எந்த மாதிரி லூப்பிங் யூஸ் பண்ணுவோமா, ஐட்ரேஷன் யூஸ் பண்ணுவோமா, ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுவோமா, கண்டிஷன் யூஸ் பண்ணுவோமான்னு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ நான் அல்காரிதம் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிக்ளேர் ஹிடன், என்னன்னா நான் மறைச்சு வைக்க போற வேல்யூ, அதாவது நான் வச்சிருக்க வேல்யூ, அடுத்து யூசர் வந்து கெஸ் பண்ற வேல்யூ, நான் மறைச்சு வச்சிருக்க வேல்யூவை கெஸ் பண்ண போறது, அதுக்கான ரேஞ்ச் வந்து 1 to 100 வரையும் எடுத்துக்கிறேன்றது. ஓகேவா, இப்போ நான் கம்ப்யூட் ஹிடன் ஈக்குவல் டு சூஸ் ரேண்டம் வேல்யூ, அதாவது மறைச்சு வச்சிருக்க வேல்யூவும் நீங்க வந்து யூசர் வந்து கண்டுபிடிக்கிற வேல்யூ. இப்போ நான் தான் அந்த உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க், நான் தான் வந்து ரேஞ்ச் சொல்லியிருக்கேன், 1லேருந்து 100 வரையும் ஒரு நம்பரை நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி. அதுதான் ஹிடன் வேல்யூ. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் 50 அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற நம்பரை. இப்போ நீங்க தான் யூசர், உங்ககிட்ட கேட்குற ரேண்டமா ஒரு வேல்யூவை சூஸ் பண்ண சொல்லி. அப்படி பண்றீங்க. அப்படி பண்றப்ப என்ன பண்ணணும், இப்போ நான் கெஸ் வேல்யூ, நீங்க வச்சிருக்க கெஸ் வேல்யூவை நான் ரீட் பண்றேன். இப்போ நீங்க சொன்ன வேல்யூவும், இப்போ நீங்க வந்து ஒரு 25ன்னு சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சொன்ன வேல்யூ 25 ஈக்குவல் டு ஹிடன் வந்து நான் நினைச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வேல்யூ 50. ஓகேவா, இப்போ கெஸ் வேல்யூவும் ஹிடன் வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா தென் பிரிண்ட் கெஸ் இஸ் ஹிட், அதாவது கெஸ்ன்ற வேல்யூ கரெக்ட், கெஸ் பண்ண வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா கெஸ் இஸ் நாட் ஹிட்னு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிட்டு கடைசியா பிரிண்ட் ஹிடன் வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகேவா, சிம்பிள் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 25 ஈக்குவல் டு கெஸ்ன்றது 25 ஈக்குவல் டு ஹிடன் வந்து 50. இது சேமா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன், கெஸ் வந்து ஹிட் பண்ணிருப்பேன். இல்ல அப்ப எல்ஸ் நான் என்ன ஹிட் பண்ணுவேன், கெஸ் இஸ் நாட் ஹிட்னு இது பண்ணுவேன். அதுவே கெஸ் பண்ணதும் 50, நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது 50 அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், இஃப்லே முடிச்சிருவேன் கெஸ் இஸ் ஹிட்னு. இவ்வளவுதான் ப்ரோக்ராம். அப்ப சூடோ கோட் அடிக்க எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் பிகின் கெட் அ ரேண்டம் நம்பர். ஃபர்ஸ்ட் நான் ரேண்டம் நம்பர் என்கிட்ட ஹிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹிடன், அதாவது ரேண்டம் நம்பர், சாரி இங்க நான் ரேண்டம் நம்பர்னு வச்சிருக்கிறது யூசர் உங்ககிட்ட இருந்து வாங்குறது. ஓகேவா, ஸோ கெட் அ ரேண்டம் நம்பர். நான் ஹிடன் ஆல்ரெடி வச்சிருக்க வேல்யூ ஈக்குவல் டு ஹிடன் வேல்யூவா இருந்துச்சுன்னா கெஸ்ஸை நான் ரீட் பண்றேன். இஃப் வேல்யூ ஈக்குவல் டு கெஸ்ஸா இருக்கு அப்படின்னா பிரிண்ட் கெஸ் இஸ் ஹிட். ஓகேவா, நான் வந்து இது பண்றேன், கெஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுவே பிரிண்ட் சக்ஸஸ்ன்னு பிரிண்ட் பண்ணுறோம். எல்ஸ் வந்து நான் பிரிண்ட் நாட் சக்ஸஸ், கெஸ் இஸ் நாட் ஹிட்னு இது பண்ணிடுறேன். ஓகேவா, ஸ்டாப். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் பிகின் பண்ணணும், ரேண்டம் நம்பர்ஸ் வாங்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஹிடன் நம்பர் அந்த ரேண்டம் நம்பர்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அங்கே இது பண்ணுறேன். ஸோ ரீட் கெஸ் பண்ணுறேன். இஃப் வேல்யூ வந்து நான் கெஸ் பண்ண வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் சக்ஸஸ் ஆர் எல்ஸ் நாட் சக்ஸஸ்ன்னு ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, அப்போ இங்கே ஃப்ளோ சார்ட் எனக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். எந்த ஒரு டஃப்னஸ்மே இதில் இருக்க போகிறது கிடையாது.
இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் இன்புட் வாங்கணும். ஓகேவா? இன்புட் வாங்கும் முன்னாடி நான் ஒரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஹிட்டன் ஈக்குவல் டு சூஸ் அ ரேண்டம் வேல்யூ இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கிறதுக்குள்ள ஒரு ரேண்டம் வேல்யூவை சூஸ் பண்ணி நான் முதல்ல கண்டிஷன் கொடுத்துட்றேன். ஸோ நான் கண்டிஷன் கொடுக்க போகிறனால அது எனக்கு ரெக்டாங்கிளில் விவாயிடுச்சு. இப்போ தான் நான் இன்புட் ரீட் பண்ண போகிறேன். ஸோ ரீட் கெஸ். இங்கே வந்து எனக்கு டிசிஷன் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ டிசிஷனுக்கு இது போட்டுட்டேன், டைமண்ட் போட்டேன். இஃப் கெஸ் ஈக்குவல் டு ஹிட்டன் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஸாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் கெஸ் இஸ் ஹிட், நோவா இருந்துச்சுன்னா பிரிண்ட் கெஸ் நாட் ஹிட்னு முடிச்சுட்டு என்ன ஹிட்டன் வேல்யூவோ அதை பிரிண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் இந்த கனெக்டர். இங்கே ஃப்ளோ லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுதா, கடைசியாக எனக்கு ஸ்டாப்புக்கும் ஜாயின் ஆகணும், இந்த பிரிண்ட் கெஸ்ஸுக்கும் ஜாயின் ஆகணும். ஸோ இங்கே வந்து எனக்கு ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகே, இப்படி தான் என்னோட ஃப்ளோ சார்ட்டும் இருக்கும். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் ப்ராப்ளம் தான், ரொம்ப 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 ஈஸி ப்ராப்ளம். கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.